வழக்கமாக இவர்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு பாயாசம்னு சொல்லியிருந்தாங்க. அது கிண்டலாக மாறினோன்னா இப்போ 67, 77 இதையே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் திருப்பி திருப்பி அது மேலே விமர்சனம் வைக்கிறோம். 67 எப்படி வந்தாங்க, 77 எப்படி வந்தாங்க, நீங்களும் அவங்களும் ஒன்னான்னு கேட்குறோம். அதை காதலே வாங்காமல் திருப்பி திருப்பி அப்போ மாநாட்டில் இப்போ இதில் இதுலேயே ஒரு நிமிஷம் பேசுகிறாருன்னா மாநாட்டில் 5 நிமிஷம் பேசுவார். இது எல்லாம் நீங்கள் அவர் சொல்கிறாருல்ல, மக்களிடம் செல், மக்களிடமிருந்து கற்றுக்கொள், மக்களுக்கு கற்றுக்கொடு, மக்களிடம். இது லெனின் சொன்ன வார்த்தை. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆணவ கொலை நடந்திருக்கு. உங்கள் ரியாக்ஷன் என்ன? அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை வரும்னு பார்த்தா அது கூட இல்லையே. 2-3 நாள் ஆகுது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எம்ஜிஆரை காட்டிலும் நம்ம ரொம்ப திறமையான ஆளுன்னு நினைக்கிறாரு. இருக்கலாம். ஏன்னா எம்ஜிஆர் அன்னைக்கு வெறும் மேக்சிமம் வாங்கியிருந்தாருன்னா 50,000 வாங்கியிருப்பாரு ஒரு படத்தில் நடிக்க. இவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு இந்த கூட்டத்தை பார்த்த உடனே நமக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. கூட்டங்கிறது இது வர ஆரம்பிச்சோன்னா கல்லு கடை சாராய கடையும் இருந்துச்சு. படிப்படியாக இப்போ அதுவும் போயிடுச்சு. இப்போ இதில் என்னன்னா, இவர்களே சாராய ஆலய அதிபர்களாகவும் இருக்காங்க, இவர்களே சப்ளையும் பண்ணுறாங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் முத்தலிஃப் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 67 மற்றும் 77 ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதே போல 2026 ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தின உங்க கருத்து என்ன? அதாவது தொடர்ச்சியாக இவர்கள்ட்ட நம்ம வைக்கிற ஒரு விமர்சனம், அதுக்கு முன்னாடி என்னுடைய இதை சொல்லிடுறேன். விஜய் வர்றதை வரவேற்கிறோம். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எதுவுமே அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் விமர்சனமாக வைக்கப்படுறது. இவர் கட்சி ஆரம்பித்து எல்லாம் எல்லாம் பண்ணுறாரு. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஆளுகின்ற அரசை எதிர்ப்பதோ மற்ற விஷயங்கள் எதுவும் இல்லை. இன்றைக்கி அந்த கூட்டம் நடத்துகிறாங்க. இந்த கூட்டத்தில் அவர் சிறப்புரை ஆற்றுவார் அப்படின்றாங்க. ஆனால் 1 நிமிஷம் தான் பேசுகிறாரு. அந்த 1 நிமிஷமும் அந்த செயலை பற்றி லைட்டாக சொல்ல மாநாடுல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஏங்க, உங்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் ஆளுங்கட்சியினுடைய தவறுகள், முறைகேடுகள், மக்களை பாதிக்கிற விஷயங்கள், எங்கள் கட்சி என்ன பண்ண போகுது, நான் ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போகிறேன்னு நீங்கள் வாய்ப்பு உங்கள் மேடையில் தான் நீங்கள் பேச முடியும். அப்போ நீங்கள் பதிவு பண்ணும்போது தான் அது பைட்டாக போய் சேரும் எல்லார்ட்டையும். அங்கேயே நான் 1 நிமிஷம் தான் பேசுவேன், எதையும் பேச மாட்டேன்னா அப்புறம் யார்கிட்ட? எல்லாம் உங்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தான். மாவட்ட செயலாளர்கள்ட்ட நீங்கள் பேசினா தான் அவர்கள் அதை எப்படி எடுத்துகிட்டு கீழே போகலான்னு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் யாருமே பேசலைன்னா இப்போ அவங்க என்ன கொண்டு போவாங்க கீழே? இது ஒரு விஷயம். இன்னொன்று, வழக்கமாக இவர்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு பாயாசம்னு சொல்லியிருந்தாங்க. அது கிண்டலாக மாறினோன்னா இப்போ 67, 77 இதையே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் திருப்பி திருப்பி அது மேலே விமர்சனம் வைக்கிறோம். 67 எப்படி வந்தாங்க, 77 எப்படி வந்தாங்க, நீங்களும் அவங்களும் ஒன்னான்னு கேட்குறோம். அதை காதலே வாங்காமல் திருப்பி திருப்பி பேசுகிறாங்க. 67 அண்ணா முதல் தடவையாக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவர் முதல் தடவையாக வரல. 49 கட்சி ஆரம்பித்து 52 தேர்தல் அப்போ மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ அவர் தேர்தலில் நிற்கல, போட்டி போடல. சில பேருக்கு ஆதரவு மட்டும் கொடுத்தாங்க. 57 நின்று 15 தான் ஜெயிச்சாங்க. அண்ணா உட்பட தோத்து போயிட்டாங்க. சின்னமே கிடையாது, பொது சின்னம் அவங்களுக்கு கிடைக்கல. 15 பேர் ஜெயிச்சாங்க. 62 50 எம்எல்ஏவை ஜெயிக்கிறாங்க. 67 தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நிற்கல, 2 தேர்தல் தோத்து போய் அதான் ஓரளவுக்கு சொற்ப இது மட்டும் வாங்கிட்டு 67. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியோட கூட்டணி, சுதந்திர கட்சி உட்பட எல்லா கட்சியோடையும் கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாரு. எம்ஜிஆர் சுடப்பட்டது பல விஷயம் இருக்குது. இது எதையுமே நாங்கள் பரிசீலிக்க மாட்டோம். 67 முதல் முறையாக ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினார்கள், நாங்களும் உருவாக்குவோம். 77 எம்ஜிஆர் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினார். 82 எம்ஜிஆர் கட்சியை தொடங்கும் பொழுது திமுகவிலிருந்து எம்ஜிஆரை நோக்கி வந்தவர்கள் ஒரு 12-13 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க எம்ஜிஆர் கையில். அதுக்கப்புறம் அரங்கநாயகம் ஜெயிச்சாரு, இன்னொருத்தர் ஜனார்த்தன் ஒருத்தர் ஜெயிச்சாரு. அப்படி இப்படின்னு ஒரு 14 எம்எல்ஏ எம்ஜிஆரோட சேர்த்து இருந்தாங்க. அப்போ இவர்களோடலாம் சேர்த்து தான் எம்ஜிஆர் டிராவல் பண்ணார். 8-9 படம் நடித்தார், ஊர் ஊராக போய் பேசினார், மக்களோட மக்களாக இருந்தார். இது எல்லாம் சேர்ந்து தான் 77 தேர்தலில் வெற்றி. ஆனால் இவர்கள் ஆரம்பித்த உடனே வந்துச்சு. எப்படி ஆரம்பிச்சோன்னா 72 ஆரம்பிச்சு 77 5 வருஷம் டிராவல் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர். 3-4 இடைத்தேர்தலை சந்திச்சிருக்காரு.
எதிர்க்கட்சியை ஆளுங்கட்சியை எதிர்த்து அவ்வளோ வேலை செஞ்சிருக்காரு, அவ்வளோ பேசியிருக்காரு. அவருமே சொல்லியிருக்காரு இல்லையா, இப்போ நான் வந்து அடுத்து வந்து மாநாடு சுற்றுப்பயணம் இது போல வந்து நான் மக்களோட இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சினிமா பட ரிலீஸ் மாதிரி சிவானந்தா சாலை ஆர்ப்பாட்டம், இன்னைக்கு செயலி ரிலீஸு, இதுக்கப்புறம் மாநாடு. அந்த மாநாடு கூட இப்போ நடக்குமான்னு தெரியல. ஏன்னா 25 மாநாடு, 27 விநாயகர் சதுர்த்தினால போலீஸ் பர்மிஷன் கொடுக்குறதுல அவங்களுக்கு சிக்கல் இருக்குது. தேதி மாற்றி வைங்கன்ட்டாங்க. இப்போ அது செப்டம்பருக்கு தள்ளி போகும். அப்போ மாநாட்டில் இப்போ இதில் வந்து இதுலேயே ஒரு நிமிஷம் பேசுகிறாருன்னா மாநாட்டில் 5 நிமிஷம் பேசுவார். இது எல்லாம் நீங்கள் அவர் சொல்கிறாருல்ல, மக்களிடம் செல், மக்களிடமிருந்து கற்றுக்கொள், மக்களுக்கு கற்றுக்கொடு, மக்களோட இது லெனின் சொன்ன வார்த்தை. அதை அண்ணா கொஞ்சம் டெவலப் பண்ணி எம்ஜிஆருக்கு சொல்லியிருப்பார். எம்ஜிஆர் அதை ஃப்ரேம் போட்டு மாட்டியிருப்பார் அவர் ரூமில். அவர் அதை ஃபாலோ பண்ணார் எம்ஜிஆர். அண்ணாவும் மக்களிடம் சென்றுக்கிட்டே இதை சொன்னார். எம்ஜிஆரும் மக்களோட சேர்ந்துக்கிட்டே இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த வரிகளை இது பண்ணார். நீங்கள் மக்கள்கிட்ட போகிறீங்க, உங்கள் தொண்டர்கள் போகிறாங்க, பாவம் அப்பாவி தொண்டர்கள் கை காசை செலவழிச்சிட்டு போகிறாங்க வராங்க. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பனையூர் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்களா? தினசரி ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட இல்லையா? தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆணவ கொலை நடந்திருக்கு, உங்கள் ரியாக்ஷன் என்ன? அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை வரும்னு பார்த்தா அது கூட இல்லையே. 2-3 நாள் ஆகுது. ஒரு பெரிய கட்சி என்ன சொல்கிறீங்க கேட்டால், நாங்கள் தான் திமுகவோட, நாங்கள் தான் நேரடி எதிர்கட்சி, மற்றவங்களாம் கட்சியே கிடையாது அப்படின்றீங்க. என்ன செயல்படுறீங்க? நாட்டில் எவ்வளோ விஷயம் நடக்குது. ஒரு முன்னாள் எம்எல்ஏவுடைய பேரனு ஒரு கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சம்மந்தப்பட்டிருக்காரு. கண்டிக்கணுமா வேணாவா? அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸை மறுபடியும் கையில் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன, சொல்லணுமா வேணாவா? 1000 சொல்லுவேன். சம்பவத்துக்கு இதுவே கிடையாது, அவ்வளோ இருக்குது விஷயங்கள். ஆனால் எதுவுமே இல்லை. இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க ஐயா? இல்லை, அவங்க சொன்னது வந்து ஏற்புடையது தான். எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்த உடனே முதல் தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல். அதில் மாயத்தேவர் வந்து கேண்டிடேட்டாக நிப்பாட்டினார். மாயத்தேவர் வழக்கறிஞர், அவரை கேண்டிடேட்டாக எம்ஜிஆர் நிப்பாட்டினார். எதிர வந்து திமுகலேருந்து பொன் முத்துராமலிங்கம்னு சொல்லிட்டு அவரை வந்து கேண்டிடேட்டாக கலைஞர் நிப்பாட்டினார். அவர் அப்போ வந்து புறநகர் மாவட்ட செயலாளராக இருந்தார் பொன்முத்துராமன். அவரும் வழக்கறிஞர் தான். 2 பேருமே பார்த்திங்கன்னா, இவர் வந்து நம்ம மாயத்தேவர் வந்து பிரமலை கல்லர், இவர் வந்து அகமடியா கம்யூனிட்டி. ஸோ ஏறக்குறைய 2 பேருமே தேவர் இனம்தான். 2 பேருமே அந்த தேர்தலில் நிப்பாட்டினாங்க. அந்த தேர்தலினுடைய பரபரப்பு இன்னும் என் கண்ணு முன்னாடி நிற்கிது. அப்போ வந்து இந்த தேர்தலில் ஜெயிச்சிட்டா நான் வந்து சேலை கட்டிக்குவேன்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் பேசுனாங்க. சரியா? அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் தான் வந்து மதுரை முத்து சேலை அனுப்பிச்சிக்கிறேன். ஆமாம், அந்த நேரத்தில் தான் வந்து உலகம் சுற்று வாலிபன் படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டா நான் அதுக்கும் சேலை கட்டிக்குவேங்கிற மாதிரியெல்லாம் சேலஞ்சு பண்ணாங்க. மதுரை முத்துங்கிறவர் வந்து நிறைய பேர்த்துக்கு இன்னும் இந்த அரசியலில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியாது. முத்தண்ணன் கூட நான் பயணிச்சிருக்கேன். நானும் ஒரு நாள் வந்து வெளியூர் போனோம், பரமக்குடிக்கு. போகும்போது ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது நான் 2 இட்லி வாங்கிட்டு ஒரு தோசை ஆர்டர் பண்ணேன். அவர் 4 இட்லி சொல்லி ஒரு டீயும் காஃபி, நான் ஒரு காஃபி குடித்தோம். வெளியில் வந்தோடனே, ஏன்னா நீங்கள் தோசை வாங்கிக்கலாமா அப்படின்னு. வாங்கிக்கலன்னு. அட போப்பா, இந்த இட்லிக்கு ஊற்றுற மாவு தான் அதை ஊற்ற போகிறான். விளக்க மாத்தில் ஒரு 2 தண்ணியை தெளித்து இப்படி கூட்டி விட்டு அந்த ஒரு கரண்டி மாவை விட்டு ஒரு சுற்றி அதை எடுத்து கொடுத்தான்னா அது தோசை. அது வந்து அப்போ 3/4 ரூபா. இது ஒரணா. 3/4 ரூபா கொடுக்குறதா ஒரணா கொடுக்குறதான்னு கேட்டார். அப்போ தான் நான் தலைவராகவே ஏற்றுக்கிட்டேன். அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். இவ்வளோவுக்கும் மதுரை கோர்ட்ஸில் வேலை பார்த்தவர். இதில் ராபின்சன் பூங்காவில் முத திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தாங்கல்ல, ஆரம்பிக்கும்போது கலைஞருக்கு முன்னாடி அவர் இருக்கார் அந்த இன்விடேஷனில். கலைஞருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், மதுரை முத்துன்னு இருக்கும். சரிங்களா? இவருக்கு கலைஞருக்கு லாஸ்ட்டில் இருக்கார், அவர் கலைஞர் 13வது இடத்துல இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமம் மிக்க முத்து. அவ்வளோ ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, முத்து கணக்கு கேட்டால் கத்தி எடுத்து குத்து அப்படிம்பாரு சொல்லுவாங்க காங்கிரஸ்காரங்க. காரணம் என்னன்னா, அந்த நேரம் வந்து ரத்தனங்கிறவர் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரர், திமுகவில் தான் இருந்தார். அப்போ வந்து ஒரு மாநாடு நடந்தது ஆற்றுல.
மதுரை வைகையில் ஒரு மாநாடு. அந்த மாநாடு கட்சியினுடைய கூட்டத்தில் கணக்குகள்லாம் கேட்கும்போது இவர் வந்து ஏன்டா என்கிட்டயே கணக்கு கேட்குறேன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிவிட்டார். அது தற்செயலாக அது அவருடைய தொண்டர்கள்லாம் அங்கே என்ன பண்ணிவிட்டான், அவரை குத்திவிட்டானுங்க கத்தியில். இதை அடுத்து வந்த 62 தேர்தலில் அது பூராமே எதிரொலிச்சிச்சு. காங்கிரஸ்காரவங்க பேசுகிறதான் மதுரை முத்து, கணக்கு கேட்டால் கத்தி எடுத்து குத்து அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் அப்படிப்பட்ட முத்தண்ணனெல்லாம் வந்து நான் இந்த உலகம் சுற்று வாலிபன் படம் ரிலீஸ் ஆகிட்டா நான் புடவையை கட்டிக்கிறேன் அப்படின்னார். அந்த நேரம் தேர்தல் வருது. கடைசியில் என்னன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு வந்தார் மாயத்தவர் எம்ஜிஆர் கட்சியில். சரியா? அதுதான் முதல் வெற்றி. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம், 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் 77 தான் திரும்ப வெற்றி பெறாரு. உடனே ஜெயிச்சிடல. அதுக்கப்புறம் 2 இடைத்தேர்தலையும் வெற்றி. இதெல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் அவர் வந்தார். இவர் எடுத்த உடனே கட்சி ஆரம்பித்த உடனே நான் தான் முதல்வர் அப்படின்ட்டு வர்றாரு. புரியுதுங்களா? அதுக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எம்ஜிஆரை காட்டிலும் நம்ம ரொம்ப திறமையான ஆளுன்னு நினைக்கிறார். இருக்கலாம். ஏன்னா எம்ஜிஆர் அன்னைக்கு வெறும் மேக்சிமம் வாங்கியிருந்தாருன்னா 50,000 வாங்கியிருப்பார் ஒரு படத்தில் நடிக்க. ஆனால் இவர் தான் 200 கோடி வாங்குறாரு சம்பளம். அதை வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறாரு என்னமோ தெரியல. ஆனால் மக்கள் வந்து எம்ஜிஆர் கூட எப்படி இருந்தோன்னா, நான் 7-8 வயசுல எல்லாம் அப்படியே வெறியாக இருப்போம். கறிக்கட்டை எடுத்து எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆர் படத்தை வரைஞ்சி வைப்போம். அப்படி சின்ன பிள்ளையிலே நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற காலத்திலேயே அப்படிப்பட்ட எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாருன்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுவும் அவங்க சொன்ன மாதிரி சாதாரணமாக வந்துடல. அந்த ஒரு கட்சியை விட்டு உடைச்சி வரும்போது இவங்க முனாதியெல்லாம் வந்து அவங்க கூட எம்ஜிஆர் கூட தான் வந்துட்டார். அதுக்கப்புறம் கேஏகே வந்தார், மதியழகன் வந்தார். அதுக்கப்புறம் இவர் நம்ம எஸ்எஸ்ஆர் வந்தார். இவர் நம்ம சீமானுடைய மாமனார் காளிமுத்து. இந்த மாதிரி ஒரு முக்கியமான பண்ருட்டி ராமச்சந்திரன் முக்கியமான நபர்கள்லாம் வந்தாங்க. சரிங்களா? வந்து தான் இந்த கட்சியை எடுத்து கொண்டுட்டு வந்தோம். அவங்கெல்லாம் அப்போ பெரிய அந்த 50 தலைவர்களில் ஒரு 2-3 தலைவர்கள் எங்கள் அப்பா வந்தாங்க எம்ஜிஆர் கூட. 72 கட்சி ஆரம்பிக்கும் போது நான் வந்து தாமரை கொடியை ஏற்றி நான் ஒரு ரிமாண்ட் பண்ண போட்டு 15 நாள் சிறைக்கு போயிட்டு வந்தேன். இவர் கட்சிக்கு எவன் சிறைக்கு போனோம், இவன் கொடி ஏற்றுனதுக்கு சொல்லுங்க. இதெல்லாம் அன்றைக்கு நாங்கள் எம்ஜிஆருக்காக எங்கள் உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருந்தோம். புரிஞ்சுக்கோங்க. அப்படித்தான் எம்ஜிஆர் கட்சியை வளர்த்து 77 அவர் வந்தார். 77 வர்றதுக்கு முன்னாடி 67 திமுக ஜெயிக்கிறதுக்கு இவங்க சொன்ன மாதிரி 7 கட்சி கூட்டணி, அதில் பொருந்தா கூட்டணின்லாம் சொன்னானுங்க. அந்த நேரம் பார்த்து எம்ஜிஆர் எம்ஆர் ராதா சுட்டாரு. அந்த போஸ்டர் அடித்து எங்கே பார்த்தாலும் அந்த போஸ்டரு, அதுவும் ஒரு வெற்றி வாய்ப்புக்கு வழிபோகுது. 2வது ராஜாஜி வந்துட்டாரு. அதை காங்கிரஸ்காரங்க என்ன போட்டாங்க தெரியுமா? கழுதையில் இந்த 7 பேரை போட்டான். கழுதை மேலே 7 பேரை போட்டு போஸ்டர் அடித்து 30 ரூபா விட்டுனானுங்க. இவங்க என்ன பண்ணாங்க, டிஎம்கே அப்போ எலிக்கறி குஜராத் நந்தான்னு ஒருத்தர் இருந்தார், அப்போ சென்ட்ரல் மினிஸ்டர். அப்போ அவர் வந்து எலிக்கறியை சாப்பிடுங்கன்னு சொன்னார். அதனால எலி படத்தை போட்டாங்க இவங்க. அந்த ஆள் எலியை பிடிச்சி கையில் கொடுக்குற மாதிரி. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் அவ்வளோ பிரமாண்டமாக நடந்தது. அவர் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஜெயிச்சு வந்தாருன்னா அது இருக்குது. இவர் எடுத்த உடனே நான் முதலமைச்சருங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள இயலாது. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஆனால் மக்கள் இவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு இந்த கூட்டத்தை பார்த்த உடனே நமக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. கூட்டங்கிறது மிஞ்சி போனால் அன்னைக்கு அவர் மாநாடு போட்டாங்களே, அந்த மாநாட்டில் 3-4 லட்சம் பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு அந்த முன்னாடி போட்ட அந்த சேரே வந்து மொத்தமே 50,000 சேர் தான் போட்டிருந்தாங்களாம். இதெல்லாம் டீட்டெயில் கிடச்சிருச்சு எனக்கு. 50,000 சேர் தான் அந்த முன்னாடி போட்டிருந்தது. அதுக்கு பின்னாடி இருந்தது எல்லாமே சேர்த்தா கூட ஒரு 2-3 லட்சம் பேர் தான். ஸோ 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு சீமான். 36 லட்சம் ஓட்டு வாங்கின சீமான் நான் முதலமைச்சராக வருவேன்னு சொன்னாலும் அதை வேணால் ஏற்றுக்கிடலாம். 8.2% அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி 14 வருஷம் அரசியலில் இருக்காரு. அவர் சொன்னாலும் நியாயம் இருக்குது. நேற்று மலைக்கு முளைச்ச சிரிக்கீரை நீ இன்னைக்கு வந்து நான் வந்து முதலமைச்சர்னு சொன்னால், நான் முதலமைச்சர் இருக்கிறது யாரெல்லாம் ஏற்றுக்கிறீங்களோ அவங்கெல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னா யார் வருவா? இவர் கூட்டணி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான்.
யாரும் வரமாட்டாங்க. அதனால் அவங்க முத்தலிஃப் அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மைதான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பார்ப்போம் மக்களுடைய மனநிலை என்ன இருக்குங்கிறத, மக்களுடைய மனநிலையை மக்களோட மக்களாக இருந்து தான் நாங்கள் 2 பேருமே தெரிஞ்சு தான் சொல்கிறோம். இருந்தாலும் சில காலகட்டங்களில் சரிக்கிறோம். அது எப்போ போக தான் அதை பற்றி தெரிஞ்சுக்க இயலும். இன்னும் அவங்க சொன்ன மாதிரி 1 நிமிஷம் பேசினார். நானும் இப்போ பார்த்துட்டு இருந்தோம்ல, 1 நிமிஷம் பேசுகிறார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்னா மைக்கை பிடிச்சா மணிக்கணக்காக பேசணும். மணிக்கணக்காக, புரியுதுங்களா? நானெல்லாம் பேச ஆரம்பித்தா கிட்டத்தட்ட 3 மணிலேருந்து 4 மணி நேரம் பேசுவேன். அந்த கூட்டமே உட்காந்துருக்கும், நெளியாமல் உட்காந்துருக்கும். அந்த அளவுக்கெல்லாம் நான் பேசின காலம் உண்டு. அதெல்லாம் இவங்க பேசுகிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. சரி பார்ப்போம், காலம் பதில் சொல்லும். இப்போ சீமான் அவர்கள் வந்து கல் விடுதலை மாநாடு வந்து நடத்தியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது நம்மளுடைய அடிப்படையான இயற்கையான விஷயங்கள்ல நம்மளோட பார்த்தீங்கன்னா பனை சார்ந்த பொருட்கள் அப்படின்றது நம்ம இயற்கையாகவே நம்ம வாழ்வியலோட சம்மந்தப்பட்டது. எல்லா காலத்துலேயுமே பொதுவாக மதுவை விரும்புபவர்கள்னு பார்த்தீங்கன்னா சாராயம் குடிப்பாங்க, இல்லாட்டி கல் தான் பிரதான இதுவாக இருக்கும். நீங்கள் கல்லுக்கும் டாஸ்மாக் சரக்குக்கும் வச்சிங்கன்னா நீங்கள் கல் என்ன குடித்தாலும் உங்கள் உடம்பை பாதிக்காது. இந்த கல்லீரல் பாதிப்பு, இந்த இந்த கெமிக்கல்னால் வர்ற பாதிப்புலாம் வந்து கல் நீங்கள் எத்தனை வருஷம் குடித்தாலும் பெருசாக பாதிப்பு வர போகிறதில்ல. ஆனாலும் மதுன்றது உடலுக்கு போதை தீங்கானது தான். ஆனால் இவர்கள் ஒரு கட்டத்து வரைக்குமே 80கள் வரைக்குமே சாராயம் கல் கடை இருக்கும், சாராய கடை இருக்கும். 80களுக்கு மேலே இவர்கள் டெவலப் ஆகி சீமை சரக்குன்னுவாங்க. அந்த பிராந்தி விஸ்கி இதெல்லாம் வந்து எங்கேயோ யாரோ பர்மிட் வச்சுக்கிறவன் பெரிய பணக்காரன் ஹோட்டலில் அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அது இங்கே வர ஆரம்பித்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது டாஸ்மார்க்குன்னு அரசு நிறுவனமாக மாறி சாராய இது கடைகள் இருக்கிற இடத்த இந்த மாதிரி ஒயின் ஷாப் அப்படின்னு அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியார் கையில் ஒயின் ஷாப்னு கான்ட்ராக்ட் கொடுத்து நடத்தியிருந்தாங்க. இதில் இந்த சரக்குகள் வர ஆரம்பிச்சது. இது வர ஆரம்பிச்சோன்னா கல்லுக்கடை சாராய கடையும் இருந்துச்சு. படிப்படியாக இப்போ அதுவும் போயிடுச்சு. இப்போ இதில் என்னென்னா இவர்களே சாராய ஆலய அதிபர்களாகவும் இருக்காங்க, இவர்களே சப்ளையும் பண்ணுறாங்க. அந்த சப்ளையில் ஏகப்பட்ட முறைகேடுன்னு சமீபத்தில் நடந்த அந்த இடி ரைடில் கூட பல விஷயங்கள் வெளியே வந்தது. அப்போ இதில் வந்து வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபா லாபம் கிடைக்குது. அப்போ இந்த லாபம் மூலியமாக ஜனங்களை பற்றி கவலைப்படுறதில்ல, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மதுவிலக்கு அமலுக்குத்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர்ன்றாங்க மது விலக்கு. ஆனால் இவர்கள் மதுவை எவ்வளோ விற்று அதில் பணம் பார்க்கலான்னு பார்க்குறாங்க. அந்த காசை எடுத்து கவர்மெண்ட்டு மற்ற செலவழிக்கிறதுன்னு. இதில் என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி சிந்தனை இருக்கிறவங்க கல், இந்த பனை பொருட்கள் இந்த மாதிரி விஷயத்தில் தடை விதிச்சாதான் நமக்கு இதில் வருமானம் வரும்னு பார்க்குறாங்க. இப்போ பனை பொருட்கள்னு எடுத்துட்டா அதில் பல பொருட்கள் நமக்கு உடலுக்கு தேவையான பல விஷயங்கள் இயற்கை சார்ந்த விஷயம் இருக்குது. பனையேறும் தொழில்ன்றது மிகப்பெரிய தொழில், விவசாயம் சார்ந்த ஒரு இது. இப்போ நீங்கள் கல் இருக்க தடைன்னு கொண்டு வந்துட்டீங்க. அதோடைய அடிப்படை என்னன்னு பார்த்தா கல்லுன்னு ஒன்று வந்துச்சுன்னா டாஸ்மார்க்குன்னு இருக்காது. ஏன்னா நீ 500 ரூபா ஆக செலவு குடிக்கிறதுக்கு. இது கல்லுனா 100 ரூபா குடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு 400 ரூபா கொடுப்பான், உடம்பும் கட்டு போகாது. அப்போ இங்கே டாஸ்மார்க்கு பக்கத்தில் பாரு அது இதுன்னு அதை சார்ந்த வருமானம், சட்டவிரோத பாரு இந்த மாதிரிலாம் வந்துடுச்சு. அதனால் இதை பண்ணுறதுக்கு பனை தொழிலை கல் இருக்கிறதுக்கு இவங்க அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இதை சார்ந்த பல பொருட்கள், பனை பொருட்கள்னு எவ்வளவோ இருக்குது. அதை சார்ந்த பொருளாதாரம், கிராம பொருளாதாரம், இதை எல்லாத்தையுமே தடை பண்ணி வச்சுருக்காங்க. அதற்கு எதிராக பலரும் போராடிட்டு இருக்காங்க. இப்போ குமரி ஆனந்திலேருந்து இப்போ இவர் ஆறுமுகம்ன்றவர் இன்னும் பல பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய கோரிக்கையில் பிரதான ஒன்று, நீ அப்படி பண்ணணும்னா நீ டாஸ்மார்க்கும் வச்சுக்கோ, கல்லு கடையும் திறந்து வை. ஜனங்க எங்கே போகணும் அவங்க முடிவு பண்ணிட்டோம். இவங்களுக்கு என்னென்னா வருமானம் ஒன்றே குறிக்கோள். இன்னொன்று இதில் குடிக்கிறவன் 10 வருஷத்தில் முடங்கி போயிடுறான். நீங்கள் ஒரு 20 வயசில் குடிக்க ஆரம்பித்தா 30-35 வயசில் அவன் எந்த இதுக்கும் லாய்க்கு இல்லாமல் போயிடுறான். அதனால தான் நீங்கள் தொழிலோ மற்ற விஷயங்களும் கவனம் செலுத்த முடியல. அப்போ அந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு வட மாநிலத்திலேருந்து வர்ற தொழிலாளனா வச்சுக்கிறான் வேலைக்கு. அதுக்கப்புறம் ஐயோ பாருங்க இவங்க வட மாநில தொழிலாளர் வந்துட்டானா அவன் அதை தானே பார்ப்பான். ஒரு முதலாளி இதுதான் பார்ப்பான். இது ஒன்று. அவர் அதை மட்டும் பண்ணல. அவர் கல் இறக்கும்போது பனை தொழில் சம்மந்தமாக மட்டும் சீமான் போராடல, ஆடு மாடுகள் சம்மந்தமான ஒரு விஷயத்துலையும் அவர் கவனம் வைக்கிறாரு. ஏன்னா பால் சார்ந்த பொருட்கள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மிகப்பெரிய கிராம பொருளாதாரத்தை விருத்தி செய்யக்கூடிய ஒரு இது. இன்றைக்கி குஜராத் கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபா வரைக்கும் அதில் அவன் ஏர்ன் பண்ணுறான், அதில் வருமானம் வருது. அங்கே மதுவிலக்கு இருக்குது.
இங்கே டாஸ்மார்க் மூலிமா 50,000 வரதை பார்க்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆடு மாடுகள் சார்ந்த பால் உற்பத்தி இதெல்லாம் பெருக்கி அதன் மூலியமாக வர்ற வருமானத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது வந்து கிராம பொருளாதாரத்தை சேர்ந்தது. இன்னைக்கு நம்ம வந்து வெறும் நம்முடைய உற்பத்தி பார்த்தீங்கன்னா 32 லட்சம் 34 லட்சம் தான் பால் கொள்முதல். இதே பக்கத்தில் இருக்க கர்நாடகா போனீங்கன்னா 1 கோடிக்கிட்ட வரும், குஜராத்தில் தான் 1 கோடிக்கிட்ட வரும். அப்போ நம்ம அதை நோக்கி நகரல. அதை நோக்கி நகரணும்னு முடிவெடுத்த ஜெயலலிதா கறவை மாடு திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. ஒரு 42 லட்சம் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. இவங்க வந்தோன்னு அதை நிறுத்திட்டாங்க. இவங்க காலத்தில் அந்த அதிமுகவுடைய இறுதி காலத்திலேயே அந்த திட்டம் இது பண்ணிட்டு விடல. இப்போ என்ன 1000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபா வச்சு என்ன பண்ணுறது? 1000 ரூபா வாங்கி மற்ற இது டாஸ்மார்க்கோ இல்லை வேறு செலவுக்கோ போயிடும். அது கறவை மாடு கொடுத்தா கூட பால் உற்பத்தி அதிகரிக்கும். இப்போ அந்த மாதிரி விஷயங்களும் கவனம் செலுத்தலை. நீங்கள் கவனம் செலுத்தணும். இது ஒரு பெரிய பொருளாதாரம், இதை ஏன் கைவிடுறீங்க அப்படின்னும் அவர் வந்து பண்ணுறாரு. அதனால் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கவனம் செலுத்தணும். இன்னொன்று, நம்ம வாழ்வியலோடு இணைஞ்ச விஷயங்கள், பனை, அந்த ஆடு மாடு விஷயம், அந்த இயற்கையை பேணுவது, இந்த மாதிரி விஷயம் நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்த விஷயம் நமக்கு நன்மை தருது.